வணக்கம். ஆலய ஒளி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். அன்னை மீனாட்சிக்கு நிகரான ஆனந்தவல்லி அம்மன் பற்றி அறியாத உண்மை, வாங்க பார்க்கலாம். ஆனந்தவல்லி அம்மன் கோவில் மானாமதுரையில அமைஞ்சிருக்குங்க. மானாமதுரையோட இந்த தலம் 1000 வருஷங்களுக்கு முன்னாடி அமைந்த தலம். இந்த தலம் மிக பிரசித்தி பெற்ற தலம்ங்க. மீனாட்சி அம்மன் கோயில்ல எப்படி சித்திரை மாதம் விசேஷம் நடக்குதோ அதே மாதிரி அம்பாளுக்கும் இங்க திருக்கல்யாண வைபவம் எல்லாமே இங்க நடக்குங்க. இந்த ஸ்தலம் எதுக்கு புகழ் பெற்றதுன்னா, சந்திரன் சாபம் நீக்கிய ஸ்தலம். சந்திர பகவான் தன் மனைவிகள் 27 பேர், தக்ஷனின் மகள்களான 27 பேரையும் மணந்துகிட்டார். ஆனா கார்த்திகை, ரோஹிணி ஆகிய இருவரிடம் மட்டும் அன்பாக இருந்ததால் தக்ஷன் கடும் கோபமுற்று சந்திரனை எச்சரித்தார். சந்திரன் கேட்காததால் தன் மகள்களின் நிலையை நினைத்து வருந்தினார். அப்போது ஒரு நாள் சந்திரன் ரோஹிணியிடம் மட்டும் மிகவும் அன்பாக இருந்ததால் கோபமுற்ற தக்ஷன் சந்திரனை காண சென்று சந்திரனுக்கு சாபத்தை அளித்தார். உன் பொலிவு இழந்து போகட்டும் அப்படி என்று சாபம் கொடுத்தார். சாபம் பெற்ற சந்திரன் தன் பொழிவை இழந்தார். பொழிவு இழந்த சந்திரன் ஈசனை நோக்கி தவம் புரிந்தார். ஈசனை நோக்கி தவம் புரிந்ததும் ஈசன் தன் அருளால் அவருக்கு திரும்ப பொழிவை கொடுத்து 3ஆம் பிறையாக தன் தலையில் சூடிக்கொண்டார். இந்த நிகழ்வு ஈசன் சாபத்தில் இருந்து சந்திரனை விடுவித்த ஸ்தலம் இந்த ஸ்தலம் என கூறப்படுகிறது. இந்த ஸ்தலத்தில் வந்து வழிபடுவதற்கு அனைத்து விதமான சௌபாக்கியத்தையும் ஈசனும் அம்பாள் ஆனந்தவல்லியும் அருள்கிறார்கள் என்பது ஐதீகம். இந்த ஊர் சந்திரப்பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. புராணங்களில் சந்திரப்பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. ராமர் வந்து வழிபட்டதால் சோமநாதர் இருக்கும் இந்த ஊர் மானாமதுரை என்று பெயர் பெற்றது. எனவே இந்த ஊரிலும் சித்திரை திருவிழா மீனாட்சி அம்மன் கோவிலில் நடக்கும் ஐதீகம் போல கள்ளழகர் இறங்கி அருளுதல், திருக்கல்யாண சிறப்பு அனைத்தும், பூப்பல்லாக்கு, தேர் இழுத்தல், திருத்தேரு வலம் வருதல் அனைத்து நிகழ்வுகளும் இங்கேயும் நடைபெறுகிறது. மக்கள் கோலாகலமாக 10 நாட்கள் அம்மனை பிரார்த்தித்து அம்மனுக்கு மாவிளக்கிட்டு சோமநாதரையும் ஆனந்தவல்லியையும் வழிபடுகிறார்கள். இங்கு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது. சுமங்கலி பாக்கியம் பெற, திருமணத்தடை நீங்க இங்கு சோமநாதரையும் ஆனந்தவல்லியையும் வணங்குகிறார்கள். இங்கு அம்மன் ஆனந்தவல்லியாக காட்சி அளிக்கிறாள். இங்கு திருமணங்கள் நிறையாக நடைபெறுகின்றன. இந்த ஆலய சிறப்பு, சந்திர பகவான் தன் சாபம் நீக்கியதால் சோமநாதர் அனைவருக்கும் சந்திரனுக்குரிய அனைத்து விதமான தோஷங்களையும் நீக்கி அருள் புரிகிறார். இந்த ஸ்தலம் மானாமதுரையில் அமைந்துள்ளது. இங்கு சித்திரை திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. மீனாட்சி அம்மன் எவ்வாறு அங்கு மதுரையில் அருள்பாலிக்கின்றாளோ அதே போல ஆனந்தவல்லி அம்மன் மானாமதுரையில் அருள்பாலித்து அனைவருக்கும் தன் தரிசனத்தை தந்து ஆசி தருகிறார். இங்கு கள்ளழகருக்கும் தனி சிறப்பான ஸ்தலம் உண்டு. மதுரையில் மீனாட்சி போல இங்கு ஆனந்தவல்லியம்மனுக்கும் அனைத்து சித்திரை திருவிழா நிகழ்வுகளும் நடைபெறுவதால் அனைவரும் இங்கு வந்து ஆனந்தவல்லியும் தரிசனம் செய்யலாம். மீனாட்சியை போல ஆனந்தவல்லியும் மானாமதுரையை ஆட்சி புரியும் ஒரு சிறப்பான தாயார். அனைவரும் ஆனந்தவல்லியின் அருள் பெருக மானாமதுரைக்கு சென்று தரிசனம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய ஒளி சேனலுக்கு பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க.